Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்போது வெளியே வந்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கரூர் துயரம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். முன்னதாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை ஆஜரானார் தவேக தலைவர் விஜய். தற்போது அவரிடம் விசாரணை முடிவடைந்திருக்கிறது. முன்னதாக வழக்கு குறித்து தவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்களிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது கடந்த மாதமே. தற்போது அவர் விசாரணை நிறைவடைந்து வெளியே வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், டெல்லியில விஜயிடம் சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இதோடு நிறைவடைந்து விட்டதா அல்லது நாளையும் தொடர இருக்கிறதா? என்ன விவரம்? வேறுவழி சரியாக 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் ஆஜராகியிருந்தார். தற்போது விசாரணை நிறைவடைந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளை தினம் விசாரணை அழைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக தற்போது இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் மிக விரைவில் அது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைய தினம் விசாரணையின் போது கரூர் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தவேகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விசாரணையில் அது தொடர்பான அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பதில்கள் அதிகார வாக்குமூலமாக பெறப்பட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் தினம் நேரில் ஆஜராக அழைத்து விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் டெல்லி வந்தடைந்தார். அதேபோல 11:30 மணிக்கு சரியாக சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருந்தார். காலையிலிருந்து அவரிடம் இது போன்ற இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு முக்கிய கேள்விகளும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தவேகனுடைய அந்த பிரச்சாரம், விஜயினுடைய அந்த பிரச்சாரத்திற்கு எந்த மாதிரியான அந்த திட்டமிடல் இருந்ததாகவும் அதே போல காவல்துறையிடமிருந்து கேட்கப்பட்ட அனுமதி தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்னவாக கருதப்படுகிறதாகவும் அதே போல இந்த சம்பவத்திற்கு பொறுப்பாக யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும், யாருடைய தவறினால் இந்த கரூர் இந்த சம்பவம் துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் தவேகவினுடைய அந்த கருத்துக்கள் விஜய் சார்பாக இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர் மீண்டும் அழைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாளை தினம் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற அந்த விவரம் விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். தற்போது அவர் சிபிஐ விசாரணை முடிந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்றைக்கு கிட்டத்தட்ட காலை 11:30 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்தை வந்தடைந்தார். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. விசாரணை தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா அல்லது என்னென்ன கோணங்களில் கேள்விகள் அணுகப்பட்டன என்பது குறித்து ஏதேனும் விவரம் இருக்கிறதா ராஜீவ்? கட்டாயமாக இந்த விசாரணை பொறுத்தவரை தவறு நடந்துவிட்டது. ஆனால் இது யாருடைய பொறுப்பு, யாருடைய அந்த பொறுப்பு தவறின் காரணமாக இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்ற கோணத்தில் தற்போது அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தவேக சார்பில் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு என்ன மாதிரியான முன் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக விஜய் காண்பதற்காக தொண்டர்களாகவும் அதே போல விஜயனுடைய ரசிகராக காண்பதற்காக பொதுமக்களும் அங்கு அதிக அளவில் கூடுவார்கள் என்று முன்பதாகவே தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்னதாக பல்வேறு இடங்களில் விஜயனுடைய அந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அங்கு எந்த அளவு கூட்டம் சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த பகுதியிலும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகள் தவேக சார்பாக ஏற்கனவே அது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதே போல அரசு சார்பாக அதாவது காவல்துறை சார்பாக எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுமக்களுக்கு முன் பாதுகாப்பு, அதே போல கண்காணிப்பு எவ்வாறு இருந்தது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே இவர்கள் தரப்பிடமிருந்து அவர்கள் கேள்விகளாக கேட்கப்பட்டு தற்போது விஜய் அவர் அதற்கு பதிலை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல குறிப்பாக இது முழுமையாகவே நாளை பல்வேறு விஷயங்களும் தொடர்பாக கேட்பதற்காக நாளை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற
தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே இரண்டாவது நாளாக நாளை மீண்டும் விஜய் அவர்கள் விசாரணைக்கு நாளை தினம் ஆஜராக இருக்கின்றார். நாளை காலை மீண்டும் விஜய் ஆஜராகிறார் என்று ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது அதிகாரிகள் மூலமாக தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே இரண்டாவது நாளாக நாளை தினமும் இந்த வழக்கு விசாரணை தொடர்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் விசாரணையின் போது கூட கரூர் அதே போல கரூருடைய எஸ்ஐ மற்றும் அதே போல தமிழ்நாடு டிஜிபி டேவிசன் ஆகியோரும் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடமும் வந்துட்டு இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் இந்த விசாரணையானது சிபிஐ மேற்கொண்டிருக்கின்றது. எனவே அரசு சார்பாக அது காவல்துறை தரப்பில் எவ்வாறாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அதே போல தாவேகா மீது என்ன மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய தவறின் காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பிடமிருந்து சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக விஜய் நேரத்திற்கு வராதது, அதே போல அதிக பேரான கூடியிருக்கின்றார்கள், அதற்கான முழு பொறுப்பு அவர்கள் தான் ஏற்க வேண்டும், முழுக்க அவர்களுடைய அந்த தவறு இருக்கிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வந்து முன்வைத்திருந்தார்கள். எனவே அதையும் வந்துட்டு சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல காவல்துறையும் காவல்துறை மீது முழுமையாக அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கின்றார்கள். காவல்துறையுடைய அந்த கண்காணிப்பு குறைபாடு காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை சார்பாக தற்போது அவர்களுடைய அந்த வாக்குமூலங்கள், அதாவது அவர்களுடைய பதில்களை வந்து அளித்திருக்கின்றார்கள். எனவே நாளைய தினமும் போதுமான அந்த கூடுதல் தகவலை பெறுவதற்காக விஜய் நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் அந்த விசாரணை நிறைவானது தற்போது இங்கிருந்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளை மீண்டும் விசாரணை தொடர்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.